கன்னி ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2026ல் அவங்களுடைய குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்ன விஷயங்கள்லாம் அவங்க புதுசாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நேருக்கு சொல்லுங்க. தன்னுடைய அறிவுக்கும் சம்பாத்தியத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆரோக்கியத்துக்கும் உடம்புக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட், ஹெல்தி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் கன்னிக்கு நிகழப்போகுது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத கன்னி கொண்டு வர போகிறாங்க. பார்ட்னர்ஸ் வச்சுட்டு இவங்க ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது கன்னிக்கு நிச்சயமாக இந்த வருடம் அமைய போகுது. நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் ட்வின் பேபிஸ் பிறக்கிற யோகம்ங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. கன்னி ராசிக்காரங்க நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீக் டைம் இந்த டைமில் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் மந்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னமும் நல்லா இருக்க போக வேண்டிய ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மனை பார்த்தாலே நமக்கு தெரியும், அவங்களோட உருவமே அந்த பச்சை நிறத்தில் தான் இருக்கும். புதனுடைய அம்சம் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை போய் கன்னிராசிக்காரங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நல்ல விஷயங்களை தரப்போதும், எதெல்லாம் சிறிது கவனம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2026ல் அவங்களுடைய குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்ன விஷயங்கள்லாம் அவங்க புதுசாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம நேருக்கு சொல்லுங்க மேம். 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு என்ன ஒரு மேஜரான குணநல மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு குணநல மாற்றத்தை எதை கொண்டு கன்னி சக்சீட் ஆக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி பொதுவாகவே தன்னுடைய அறிவுக்கும் சம்பாத்தியத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆரோக்கியத்துக்கும் உடம்புக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. நிறைய சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், உடம்பை பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. ஏன்னா ஒர்க்குக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க ஒர்க்கை மட்டும் இவங்க பார்க்குறது இல்லை, பக்கத்து டேபிளோட ஒர்க்கையும் சேர்த்து இவங்க பார்க்குறதுனால இவங்களுக்கு ஹெல்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரமே இருக்காது. மார்க்கெட் போவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. இந்த வாரத்துலேருந்து நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும்னு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே வச்ச இடத்துல இருக்குமே தவிர இவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் பழங்கள்னு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தடவை அதை எப்படியோ ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்குள்ளே கொண்டு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட், ஹெல்தி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் கன்னிக்கு நிகழப்போகுது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத கன்னி கொண்டு வர போகிறாங்க. கன்னி ராசிக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டு இருக்கு மேம். இந்த காலகட்டத்தில் இந்த 2026 அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் கொடுக்க போகுது, எந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மைனஸாக மாற்றி விட போகுது மேம். ஸோ அதை நம்ம நேயர்களுக்கு சொன்னாங்க மேம். கண்டக சனி பீக்கில் இருக்கக்கூடிய இந்த 2026ஆம் வருடம் கன்னி ராசியோட ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது விழுது. அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருப்போம். ஒரு இடம் பார்ப்பாங்க, வீடு பார்ப்பாங்க, பேசுவாங்க. பட் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். என்னடா இது இவ்வளோ பெரிய லோன் அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம போகணுமா, நம்மளால் சமாளிக்க முடியுமா, அது ஒரு பெரிய பேர்டனாக கமிட்மெண்ட்டாக இருந்து கைக்கு வந்து நழுவி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் நிறையா இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது கன்னிக்கு நிச்சயமாக இந்த வருடம் அமைய போகுது. நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே அவங்க அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அல்லது அவரோட ஒரு பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவு அல்லது அப்பா வழி உள்ள பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்கு இந்த கண்டகசனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ராசியினர்னால் பிரச்சனை அப்படிங்கிறது தேடி வரும் மேம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகசனி நடக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு குறிப்பிட்ட ஒரு ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும்னா, மேஷ ராசிக்காரங்க கிட்ட கன்னி ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏற்கனவே புதனுக்கு சுத்தமாக ஆகாத கிரகம், ஒரு விரோதி கிரகம் யாருன்னா செவ்வாய். ஏன்னா புதன் அறிவு, செவ்வாய் வேகம். ஸோ அறிவு இருக்கிற இடத்துல வேகம் இருக்காது, நிதானமாக யோசிப்பாங்க. வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் பொதுவாக இருக்காதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் 2 முரண்பாடான ஒரு குணநலன்கள் இந்த 2 ராசிக்குமே உண்டு. ஸோ கன்னி ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை கேட்டுட்டு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது, அவங்கள ஒரு முக்கியஸ்தராக கொண்டு வரது, குடும்ப முடிவுகளை அவங்கக்கிட்ட கேட்டு எடுக்கிறது, கொடுக்கல் வாங்கல் அதிகமாக மேஷ ராசிக்காரங்களோட வச்சுக்கிறது, பிஸ்னஸ் இன்வால்வ்மெண்ட்டு, பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேஷத்தை கேட்டுட்டு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்னி கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா 2026 கன்னிக்கு இன்னமும் பெட்டராக இருக்கும். கண்டகசனி நடக்கக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த 2026ல் தொடங்கலாமா மேம்? அப்படி தொடங்குற மாதிரி இருந்தால் எந்த துறையில் தொடங்கலாம், எந்த காலகட்டத்தில் தொடங்கினா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும்? கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டகசனி ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. 2026ஆம் ஆண்டு இவங்க தொழில் தொடங்கலாமா, என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம்? நிச்சயமாக தொழில் தொடங்கலாம்.
ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 7 அப்படிங்கிறது பிஸ்னஸை குறிக்கக்கூடிய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னாலும் 7ஆம் இடத்த ஒரு உப தொழில் ஸ்தானம்னு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நமக்கு நேராக இருக்கக்கூடிய ராசி என்னன்னா 7ஆம் இடம். ஸோ அதனால் நம்மளை பிரதிபலிக்கும், நம்மளுடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து 7ஆம் இடம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் போய் சனி உட்காந்துருக்கிறாரு. இவங்களோட ஸ்பவுஸ் பார்ட்னரையோ கணவனையோ மனைவியோ கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இவங்க எடுத்துக்கலாம். கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டாலும் குடும்பம் வேற பிஸ்னஸ் வேற அப்படிங்கிற ஒரு கோடை இவங்க க்ளீனாக போட்டாங்கன்னா தான் பிஸ்னஸில் தப்பிக்க முடியும். நிச்சயமாக தொழில் பண்ணலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கவனமாக இருந்துக்கிட்டு இவங்க பண்ணணும். என்ன மாதிரியான தொழிலை இந்த கன்னிராசிக்காரங்க 2026 பண்ணும்போது அதில் சக்சீட் ஆவாங்க? ஆயில், பெட்ரோலியம், கெமிக்கல், மேன் பவர் சப்ளை இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை, ஒரு புது பிஸ்னஸ் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா தைரியமாக அதை கற்றுக்கிட்டு இவங்க இறங்கலாம். தெரியாத தொழிலில் கூட இறங்கலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்க கவனமாக இருந்துட்டு பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த கண்டக சனி நடக்கும் காலகட்டம் இந்த 2026 வேலை மாற்றம் பண்ணலாமா? இல்லை இருக்கக்கூடிய வேலையிலேயே பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வரும்? இந்த பிரச்சனையை குறையிறதுக்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்குது? ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுமே கிடைக்குமாங்க மேம்? கண்டக சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய 2026 வருடம் கன்னிராசிக்கான வேலை மாற்றம், டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ணிக்கு கிடச்சிரும். ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியை நான் பிரிஞ்சிருக்கிறேன், என்னோட ஃபேமிலியோட போய் நான் சேரணும், அல்லது இந்த இடம் இந்த லொக்காலிட்டி வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு நான் கஷ்டப்பட்டு தேடினேன், ஆனால் போஸ்டிங் கிடச்சது என்னமோ ஒரு ரிமோட் ஏரியாவில், நான் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். சில பேர் டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி செய்கிறங்கிற பேரில் காசு பணம்லாம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நேச்சுரலாகவே அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 வருடம் இருக்குது. பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலை அப்படிங்கிறது கண்ணிக்கு கிடச்சிடும். ஆனால் ஒர்க் பர்டன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த ஒர்க் பர்டனை இவங்க சமாளிப்பாங்களான்னா சூப்பராக சமாளிச்சிருவாங்க. என்ன நீ ஒர்க் ப்ரெஷர் வேணால் கூட, நீ எங்கே வேணால் பால போட, நான் கோல் அடிக்கிறேங்கிற மாதிரி தங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு நல்ல நேம் எடுக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் கன்னிராசிக்கு 2026 நிரம்பி இருக்குது. கன்னிராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய பயத்தில் ஒரு முக்கியமான பயமே திருமணம் அப்படிங்கிறது. இந்த கண்டக சனியில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதா மேம்? ஸோ இந்த 2026 அந்த திருமண யோகம் அவங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குங்க மேம்? 2026 இந்த கண்டக சனி நேரத்தில் கன்னிராசிக்கு முதல்ல திருமணம் நடக்குமா அப்படிங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்குது. உனக்கு உட்கார வேறு இடமே கிடைக்கலையா, திருமண ஸ்தானத்தில் தான் போய் உட்காருவேன்னு சனியை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் பயப்பட வேண்டாம், சனி அங்கே உட்காந்துருக்கிறாருங்கிறதுக்காக உங்களுக்கு திருமணம் நடக்காமலாம் போகாது. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் சொல்லணும்னா, 5ஆம் அதிபதி தான் சனி, காதல் ஸ்தானாதிபதியே உங்களுக்கு சனி தான். அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவான் மாதிரி எனக்கு ஒரு கணவர் வந்துருவாரோ, மனைவி வந்துருவாங்களோ அப்படிலாம் பயம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். காதல் திருமணம் வந்து நிறைய பேருக்கு நிறைவேறும். தனக்கு பிடிச்ச மாதிரியான நபர்களை இவங்க சூஸ் பண்ணுவாங்க. திருமண வாழ்க்கையில் மட்டும் இந்த கண்டக சனி பிரச்சனை தரமாட்டார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், ராசிக்கு 5ஆம் அதிபதியாக சனி வர்றது. பட் என்னதான் வந்து நீங்கள் பிடிச்ச நபரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜாதக கட்டம் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணிவிட்டு திருமணத்துக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. ராசி நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா, நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் அப்பவும் எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நீங்கள் பார்த்துருக்கிறது ராசி நட்சத்திர பொருத்தம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா? 2026 அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? கன்னிராசி நேயர்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் ட்வின் பேபிஸ் பிறக்கிற யோகம்ங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் இடம் சனியுடைய வீடு, 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறது 7ஆம் இடம், உங்கள் பார்ட்னரை குறிக்கிற இடத்துல 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது 4 கிரகங்கள் உட்காந்துருக்கு. 2 ஆண் கிரகம் 2 பெண் கிரகம். அது வந்து ட்வின் பேபிஸ் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நேரத்தில் குழந்தைங்க பிறக்கும். 5ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கும். அந்த குழந்தைங்க பிறந்ததுலேருந்து உங்களுக்கு க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட நல்லபடியாக குழந்தை பிராப்தம்ங்கிறது அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து மேம் இந்த கண்டக சனி நடப்பதால் இந்த 2026 எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் அதிகப்படியாக இருக்குது மேம். ஸோ இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைச்சாலுமே பிரச்சனை எதுவும் இருக்காதாங்க மேம்? கண்டக சனி நடந்துட்டு இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. ஆனால் 2026 குழந்தைக்கான உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த கண்டக சனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. 11ஆம் அதிபதி சந்திரன் இந்த வருடம் பறக்கும்போது பௌர்ணமியை நெருங்கின சந்திரனாக தான் இருக்கிறார். அப்போது ஒரு மருத்துவம் மூலம் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா 11ஆம் இடத்தோட ஒரு துணை அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இந்த 11ஆம் இடம் வலுத்து தான் இந்த வருடம் வந்து பிறக்குது. கிட்டத்தட்ட ஜனவரி 3ஆம் தேதி சந்திரன் இங்கே பௌர்ணமிக்கு வந்துடுவார். ஸோ அப்போ 11ஆம் இடத்துல சந்திரன் பலன்னு உட்கார போகிறார். அப்போ இந்த வருடம் வந்து ரொம்பவே யோககரமான வருடம் தான். நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். 2 மாதம் மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டை தவிர்த்துக்கணும். ஒன்று ஆகஸ்ட் மாதம், இன்னொன்று டிசம்பர் மாதம்.
இந்த மாதத்தில் ராசிநாதனுடைய வலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த 2 மாதங்களை தவிர்த்துட்டு மித்த எந்த மாதங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்சீட் ஆகும். ஆரம்பத்திலே கண்டகசனி இருப்பா உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரும், அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லுங்க மேம். ஸோ இப்போ இந்த உடல் நலம் அப்படிங்கிறது இந்த 2026 முன்னேற்றம் அடையுமா, இல்லை இருக்கக்கூடிய உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளுமே அதிகரிக்குமாங்க மேம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அதிகமாக உடல் வலிகள் இருக்கும். கொஞ்சம் ஒரு வாக்கிங் ஈவினிங் டெரஸில் போனேன், நைட்டு தூங்கும்போது பாதம்லாம் அவ்வளோ வலி, திடீர்னு ஷோல்டர் பெயின் இருக்குது, திடீர்னு ஹெட்டேக் இருக்கிற மாதிரி இருக்குது, பேக் பெயின் வருது. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை, புதுசாக நான் என்கவுண்டர் பண்ணிகிட்ருக்கேன். எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை, கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் கொடுக்குறது 6ஆம் அதிபதியான சனி 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியவே பார்க்குறாருனா கிட்டத்தட்ட நோயை கொடுக்குறானா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு நோயை கொடுப்பேன். நீ ஏதாவது ஒரு ஹெல்தி ஹேபிட்டை வளர்க்க பார்க்குறியா? நம்ம அதுக்கு தான் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகிட்டு இருப்போம் 2026. அதுக்கு உனக்கு நான் என்னென்ன சோதனை எல்லாம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சனி கொடுப்பாரு. பட் அதையும் முறியடிச்சு ஒரு கால் வலிக்குதா டக்குன்னு ஒரு டாக்டரை பார்க்குறது, அல்லது நல்ல கால்சியம் ஃபுட்டாக எடுத்துக்கிறது, அந்த காலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செல்ஃப் கேரே நீங்கள் கொடுத்துப்பீங்க. ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் அசதி, உடல் வலி. இது ரெண்டையும் தான் கண்ணி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்கொயரி பண்ணும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாமா? அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் கண்டக சனி நடந்தாலுமே கன்னிராசிக்காரங்க நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பீக் டைம் இந்த டைமில் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் மந்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனுடைய உச்ச வலுங்கிறது இருக்கும். புதனும் சுக்கிரனோடு சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுறப்பாரு. ஏன்னா ரெண்டுமே க்ளோசஸ்ட் ரெவால்விங் பிளானட்ஸ் தான். அப்போது புதன் சுக்கிரன் 2 பேரோட வலுவும் நல்லா இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் டு ஜூன் மந்த்து கிட்டத்தட்ட மிட் ஆஃப் த இயர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஐடி செக்டார்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் உள்ள ஒரு ஷேர்ஸை வாங்குறது, ஸ்பைசஸில், குட்ஸில், கமாடிட்டிஸ், அக்ரி குட்ஸில் இதிலலாம் வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில், ஆர்கானிக்கான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அன்றாடம் அணுகி போகக்கூடிய பொருட்களை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஸோ அதனால் அக்ரி குட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதன் மூலமாகவும் நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் மிக முக்கியமாக இருக்கிறது கடன் பிரச்சனை மேம். இப்போ கண்டக சனியுமே நடந்துட்டு இருக்கனால கடன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ அந்த இஎம்ஐ, லோன், இந்த பிரச்சனையெல்லாம் இந்த 2026 குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை புது கடன் வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க? 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? கடனை கொடுக்குற கிரகமே சனி தான். 7ல் உட்காந்துட்டு ராசியவே பார்க்குறாரு. மேக்ஸிமம் கல்யாண கடன் நிறைய வாங்குவாங்க கன்னிராசிக்காரங்க. ஒன்று தன்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கலாம், அல்லது தன்னோட அண்ணன் கல்யாணம், தங்கச்சிக்கு கல்யாணம், இல்லை ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம், அவனுக்கு நான் லோன் எடுத்து கொடுத்தேன், இந்த மாதிரி ஒரு சுப காரியத்துக்கு ஒரு கடனை வாங்க வைப்பார். மேக்ஸிமம் அடுத்தவங்களுக்கு வாங்குற கடனாக இருக்கும், அது ஒரு சுப காரியத்துக்கு வாங்குற கடனாக இருக்கும். அல்லது ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ பிஸ்னஸ்க்கு நான் என் பேரில் லோன் எடுத்து கொடுத்தேன். இது வந்து நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும். புது கடன் வந்து கிடைக்கும். புது கடன் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஆனால் 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கடனை அடைக்கக்கூடிய பிராப்தமும் அதிகமாக இருக்குது. ஸோ கடனில் வந்து கொஞ்சம் ஒரு கவனம் மட்டும் தேவை. இந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கினா நம்மளால் அடைக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஒரு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க கடன் அடைக்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கடன் அடைக்கிற ஒரு யோகங்கிறதும் இந்த வருடம் கன்னிக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசினியர்கள் இந்த 2026 கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கன்னிராசிக்காரங்க 2026 இன்னமும் நல்லா இருக்க போக வேண்டிய ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மனை பார்த்தாலே நமக்கு தெரியும், அவங்களோட உருவமே வந்து அந்த பச்சை நிறத்தில் தான் இருக்கும். புதனுடைய அம்சம் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை போய் கன்னிராசிக்காரங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் குடும்பத்தில் இருக்க சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தொழில், வேலை அப்படிங்கிறதுல நல்ல முன்னேற்றம். கண்டக சனியோட பாதிப்பு எதுவுமே இவங்க தெரியாத அளவுக்கு நல்லபடியாக மீனாட்சி அம்மனால் இவங்களை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நற்பலனை பெற்றுத்தரும். கன்னிராசினியர்களுக்கு இந்த கண்டகச்சனியோட பிரச்சனைகள் குறைவதற்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா அது நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக சனியோட பிரச்சனை குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கும். அங்கே அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஒரு சனிக்கிழமையில கொண்டு போய் இந்த நல்லெண்ணெய் உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது நல்லது. அல்லது பிரதோஷ வழிபாடுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சுவாமி விக்கிரகங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க கோவில்களில். ஸோ அதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் நல்லது. அல்லது கோவிலில் எரியக்கூடிய அணையா விளக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறதுமே ரொம்ப பிரசித்தி. நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகமே சனி தான். ஸோ அந்த சனியுடைய பிரச்சனைகளை நீக்கிறதுக்காக நல்லெண்ணெய் தானம் சிவன் கோயில்களுக்கு செய்யும் பட்சத்தில் நல்ல பலன்களை இது பெற்றுத்தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்னெல்லாம் பலன் தரப்போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.